அனைக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை, வன்முறையை போதிக்கவில்லை, அமைதியையும் சாந்தத்தையும் தான் போதிக்கிறது. அப்படியானால் நிறைய பேர்கள் சொல்கிறார்களே, இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்றும் வன்முறையை தூண்டக்கூடியவர்கள் என்றும் அநியாயமாக குண்டு வைத்து மக்களை கொலை செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. அப்போது எத்தனையோ முஸ்லீம்கள் பேர் தானே வந்திருக்கிறது, தீவிரவாதம் செய்திருக்கிறார்கள், குண்டு வைத்திருக்கிறார்கள் சொல்லி. ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அனைத்து மத சகோதரர்களும் நன்றாக கவனிக்க வேண்டும். யார் கொலை செய்தாலும், அவர் எந்த மதத்தில் இருந்தவராக இருந்தாலும் அவர் கொலைகாரன் தான், அவர் தீவிரவாதி தான். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரையும் அநியாயமாக கொலை செய்யவே கூடாது. இஸ்லாம் என்ன செய்யவில்லை, யாரையும் அநியாயமாக கொலை செய்வதற்கு தூண்டவில்லை. அப்படியானால் ஒரு கேள்வி கேட்பார்கள், அப்போ குர்ஆனில் வந்திருக்கிறதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொலை செய்யுங்கள் சொல்லி, அல்லாஹ் ஒரு நாளும் அப்படி சொல்லவே இல்லை. குர்ஆனை தப்பாக விளங்கிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம்களில் பல பிரிவுகளாக பிரிந்து போனவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து இஸ்லாத்தை சரியான முறையில் புரிந்து விளங்கி நடக்கக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். அதில் பதவி ஆசைக்கு, பண ஆசைக்கு ஆசைப்பட்டு குர்ஆனை தப்பாக அர்த்தத்தை விளங்கி புரிந்து கொண்டு மக்கள் மத்தியிலே அதுதான் கரெக்டாக நினச்சி அவங்களா மனசுக்கு பட்டதை நினச்சி என்ன செய்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பித்த ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவனுங்கள் தான் என்ன செய்கிறாங்க, அநியாயமாக மக்களை கொலை செய்கிறாங்க. இஸ்லாம் ஒரு நாளும் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை. இஸ்லாம் அழகான நற்குணங்களை கொண்டு தான் போதிக்கப்பட்டதை தவிர தீவிரவாதத்தை கொண்டு போதிக்கப்பட்டதல்ல. அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யாரையும் வற்புறுத்தி இஸ்லாம் மார்க்கத்துக்கு மதத்துக்கு எடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவங்களா விரும்பி வந்தாலே தவிர யாரையும் இஸ்லாம் மதத்தை கொண்டு வற்புறுத்தக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாம் மார்க்கம் தீவிரவாத மார்க்கம் இல்லை, அமைதி மார்க்கம். சரியான முறையில் அதனுடைய வரலாறுகளை தேடிப்படுத்தால் உங்களுக்கே அந்த விடயங்கள் புரியும். அதே நேரத்தில் யாராக இருந்த, இப்போ அல்லாஹ் குர்ஆனில் ஒன்று சொல்கிறான், வகுத்துலும் ஆய்ச்சி வஜத்துமோகும், அவர்களை எங்கு கண்டாலும் அவரோடு சண்டை போட்டு அந்த சண்டை போடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போது முஸ்லீம்கள் பொதுவாக உங்களை யாராச்சும் அடிக்க வந்தால் நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இல்லையே. அப்போ திருப்பி அடிப்பீங்க. அப்போ நம்மளை யாராச்சும் அடிக்க வந்தால், அநியாயம் செய்ய வந்தால் தான் திருப்பி அடிக்க சொல்லலாம். நம்ம மீது யாராச்சும் வரம்பு மீறி வந்தால் தான் அவங்க மீது நம்ம போர் தொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறானே தவிர சும்மா போய் யாரையும் சண்டை போட சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கூட அந்த காலத்தில் யுத்தங்கள் செஞ்சுருக்காங்க. அவங்க யுத்தத்துக்கு போக முன்னாடியே சொல்லுவாங்க, பெண்களை கொலை செய்யாதீங்க, குழந்தைகளை கொலை செய்யாதீங்க, வயோதிபர்களை கொலை செய்யாதீங்க, மரங்களை வெட்டாதீங்க, அநியாயமாக மக்களுடைய பொருட்களை எதுவுமே சேதப்படுத்தாதீங்கன்னு சொல்லித்தான் யுத்தங்களே செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இஸ்லாம் அமைதியான சாந்தி மார்க்கமே தவிர தீவிரவாதத்தை கொண்டு பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல.